என் அன்பு தேவ ஜனமே, இன்னைக்கு நம்ம எல்லாரும் சிலுவை நாத இயேசுவை நோக்கி பார்க்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு காரியம் தெரியுமா? முழு வேதாகமத்திலும் எழுப்புதலுக்காக என்ன பிரசங்கம் பண்ணப்பட்டது அப்படின்னு நான் கொஞ்சம் வேதத்தை ஆராய்ந்து பார்த்த பொழுது ஒரே ஒரு பிரசங்கம் ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 1 வசனத்தை வாசித்தால், 1 கொரிந்தியரின் புத்தகம் 1 வசனத்தை வாசித்தால், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த சிலுவையின் பிரசங்கம் ரொம்ப ரொம்ப கம்மி. இன்னைக்கு நல்லா கவனிங்க. நம்ம லைஃப்பில் ஆசீர்வாதம் சிலுவை, நம்ம லைஃப்பில் மேன்மை சிலுவை. இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை நம்ம மேன்மைப்படுத்தணும்னா என்ன தெரியுமா? சிலுவாய். சிலுவாய். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழகாக ஒரு காரியத்தை சொன்னால், மனுஷனுடைய மேன்மை எல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக அருவருப்பாக இருக்குது. எப்படி? நம்ம இன்னைக்கு மேன்மை பாராட்டுறோம்ல, ஜாதியை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம், அது ஆண்டவருக்கு அருவருப்பாக இருக்குது. பணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம், நம்முடைய பதவியை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். மனுஷிய ரீதியாக மாம்சத்தின் அடிப்படையில் எதெல்லாம் நம்ம மேன்மை பாராட்டுகிறோமோ அதையெல்லாம் ஆண்டவருக்கு அருவருப்பு. லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 16 அதிகாரம் 15 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் இப்படி சொல்லுகிறது, அவர் அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள். மனுஷனுக்கு முன்பாக உங்களை நீதிமானாக்கும்படி காட்டுகிறீர்கள். தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். இருதயத்தை அறிகிறவர் கர்த்தர். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. மனுஷனுக்கு முன்பாக மேன்மையாக எண்ணப்படுவது தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்குது? அருவருப்பா இருக்குது. அப்போனா இன்னைக்கு நம்ம ஒரு காரியத்தை குறித்து மேன்மை பாராட்டணும்னா எதை குறித்து மேன்மை பாராட்டலாம் தெரியுமா? சிலுவாய். எத்தனை பேர் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுறீங்க? நான் சொல்லட்டுமா? சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுங்க. ஆமே, நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை மேன்மை பாராட்டுவார். சிலுவையை மேன்மைப்படுத்துகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். ஏமே, நீங்கள் மேன்மைப்படணுமா? உங்கள் குடும்பம் மேன்மைப்படணுமா? உங்கள் பிள்ளைகள் மேன்மைப்படணுமா? நீங்கள் சிலுவையை மேன்மைப்படுத்துங்க. வேதம் சொல்கிறது, கலாத்தியரின் புத்தகம் 6 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் எப்படி சொல்கிறது, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாமல் இருப்பேனாக. என் அன்பு தேவச்சனமே, இன்றைக்கு உங்களை பார்த்து நான் ஒரு காரியம் சொல்கிறேன், நல்ல கவனிங்க. உங்கள் லைஃப் யார் யாரெல்லாம் மேன்மையாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். ஆமே, உண்மையாகவே அத்தனைவருடைய கையையும் நான் பார்க்குறேன். ஸோ இன்றைக்கி கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். நான் சொல்லட்டுமா? எந்த இடத்துல தலை குனிந்து நின்றீர்களோ, எந்த இடத்துல அவமானத்தோடு நீங்கள் காணப்பட்டீங்களோ, எந்த இடத்துல வேதனையோடு வெட்கத்தோடு நின்றீங்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மேன்மையாக வைப்பேன் என்று தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்களா? ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நீதிமொழிகளின் புத்தகம் 4 அதிகாரம் 8 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் அதை மேன்மைப்படுத்து, நீ
அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். அது உன்னை மேன்மைப்படுத்தும். போதும், நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்தினீங்கன்னா அந்த மனுஷன் கட்டாயம் ஒரு நாள் உங்களை என்ன செய்வான்? மேன்மைப்படுத்துவான். படுத்துவானா படுத்த மாட்டானா? நிச்சயமா மனுஷ இயல்பு அது. ஒருத்தங்களை நீங்கள் மேன்மைப்படுத்தினீங்கன்னா அந்த மனுஷன் இன்னொரு நாள் இன்னொரு சூழ்நிலையில் உங்களை மேன்மைப்படுத்துவான். ஆனால் சிலுவை நாதர் இயேசுவை எந்தெந்த மனிதன் மேன்மைப்படுத்துகிறார்களோ அவர்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். நான் சொல்லட்டும், உங்களை மனிதர்கள் மேன்மைப்படுத்தணுமா கர்த்தர் மேன்மைப்படுத்தணுமா? நான் சொல்கிறேன், கர்த்தர் ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்தினால் அதை யாராலையும் தடுக்க முடியாது. கர்த்தர் இந்த இரவு உங்கள் ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்த போகிறார், ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்த போகிறார். இன்றைக்கு சிலுவையை குறித்து ஏன் மேன்மைப்படுத்தணும்? சிலுவையை குறித்து ஏன் மேன்மைப்படுத்தணும்? நிறைய காரியங்கள் இருக்கிறது, நிறைய காரியங்கள் இருக்குது. நான் சொல்லட்டுமா? சிலுவையிலே தான் இந்த உலகத்தையும் பிசாசையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தார். ஆகையால் சிலுவையை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். சொல்லுங்களேன், சிலுவையை குறித்து ஏன் மேன்மை பாராட்டணும்னா, சிலுவையில் தான் இந்த உலகத்தை இயேசு வெற்றி சிறந்தார். துரைத்தனங்களை வெற்றி சிறந்தார், பிசாசின் கிரியைகளை வெற்றி சிறந்தார். இந்த இரவும் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற போராட்டங்கள், ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு மனுஷிக்கும் போராட்டம் உண்டு. இயேசு கிறிஸ்து சொன்னா, உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். யோவான் 16:33 சொன்னா. எங்க ஜெயிச்சா? எப்படி ஜெயித்தா? சிலுவையிலே ஜெயித்தா. இந்த இரவும் யார் யார் சிலுவை அண்டை வந்திருக்கிறீர்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலேயோ கர்த்தர் ஜெயத்தை, வெற்றியை கட்டாயம் கட்டளையிடுவார். விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவர்களா? எஸ், ஒரு காரியம் தெரியுமா? துரைத்தனங்களை நம்மால் ஜெயிக்க முடியாது, துரைத்தனங்களை நம்மால் மேற்கொள்ள முடியாது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து துரைத்தனங்களை மேற்கொண்டு அவைகள் மேல் வெற்றி சிறந்தார். வேதம் சொல்லுகிறது, கொலோசியரின் புத்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கொலோசையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு, துரைத்தனங்கள் அதிகாரங்கள் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி, அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். என் அன்பு தேவச்சனமே, உங்க குடும்பத்துக்குள்ள துரைத்தனம், பிசாசின் கிரியைகள், பிசாசின் போராட்டங்கள் அது இருக்குமே. ஆனால் இன்றைக்கு அவைகளை கர்த்தர் உரிந்து கொண்ட சிலுவையின் மேல் வெற்றி சிறக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுவரைக்கும் உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற போராட்டத்தை கர்த்தர் அழித்து போட போகிறார். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி திருச்சி பட்டணத்தில் ஒரு பெரிய மீட்டிங்காக நான் அழைக்கப்பட்டிருந்தேன். திருச்சி பட்டணத்தில் ஒரு மாபெரும் கூட்டம். 2வது நாள் கூட்டம் முடிந்த பின்பு ஒரு பெரிய பணக்காரருடைய வீட்டில் எங்களுக்கு என் கூட வந்த 5 பேர், நாங்கள் மொத்தம் 6 பேர் போயிருந்தோம். எங்களுக்கு ஆகாரத்தை ஆயத்தப்படுத்தியிருந்தார்கள். அந்த வீடு ஒரு பெரிய பங்களா ஹவுஸ். கார் போகும் பொழுது ரிமோட்டு கேட்டில் அப்படியே கார் திறக்குது. பல கோடிக்கு அதிபதியான அவருடைய வீட்டுக்குள் சென்றோம். எனக்கு ஒரு வழக்கம், யார் வீட்டுக்காவது போனால் முதல்ல அந்த வீட்டை மனசார வாழ்த்துவேன், ஆசீர்வதிப்பேன். ஏமே, நீங்கள் அப்படி செய்திருக்கீங்களா? ஒருவேளை அப்படி செய்யலைன்னா, என்னைக்குனாலும் சரி, யார் வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டை மனசார வாழ்த்துங்க, ஆசீர்வதிங்க. உங்கள் நிமித்தம் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். ஏமே, நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்னோடு கூட பேசினா, இந்த குடும்பத்திலே
துரைத்தனங்களும் அதிகாரங்களும் பிசாசின் கிரியைகளும் இந்த குடும்பத்தை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. துரைத்தனங்கள், அதிகாரங்கள், பிசாசின் கிரியைகள், சாபங்கள் இந்த குடும்பத்தை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்போ நான் கேட்டேன், ஆண்டவரே எதற்காக என்னை கூட்டி வந்தேன்? அப்பொழுது இயேசு சொன்னா, இந்த குடும்பத்தில் இருக்கிற துரைத்தனங்கள், பிசாசின் அதிகாரங்கள், சாப கிரியைகள் அத்தனையும் இந்த இரவு நான் மாற்றி போடுவேன் என்று தேவனாயை கர்த்தர் வெளிப்படுத்தினார். அடுத்த நிமிடம் நான் சொன்னேன், பிரதர், சாப்பிட்றதுக்காக கர்த்தர் எங்களை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலை. இங்கே இருக்கிற துரைத்தனங்கள், அதிகாரங்கள், பிசாசின் கிரியைகள், ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் சில பிசாசின் கிரியைகள் இருக்கிறது. சில மனிதர்கள் மூலமாக பிசாசின் கிரியைகள் நம்முடைய குடும்பத்துக்குள்ளே வந்துகிறது. ஸோ அந்த பிசாசின் கிரியைகளை கர்த்தர் அழித்து போடும்படிக்கு இன்றைக்கு எங்களை அழைத்து வந்தார் என்று சொன்ன மாத்திரத்தில் அந்த கோடீஸ்வரன், அந்த பெரிய பணக்காரர், அவரும் அவருடைய மனைவியும் அப்படியே நடுநடுங்கி அப்படியே கீழே உட்கார்ந்து சொன்னார்கள், ஐயா, எங்கள் போதகத்தை கேட்டோம், எங்கள் வீட்டுக்கு பிரதர் ஜெபிக்க வருவாங்களான்னு கேட்டோம். அப்பொழுது அவர் சொன்ன பதில், எல்லாரும் பிரதர் ஜெய்சல்னு கூப்பிட்றாங்க, எல்லாரும் வீட்டுக்கு அனுப்புனா அவர் எப்படி ஊழியம் செய்ய முடியும்? ஆனால் சாப்பிட்றதுக்கு உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டீங்கன்னா நீங்கள் சாப்பாடு கொடுத்த மாதிரி ஆச்சு, உங்கள் வீட்டில் ஜெபிச்சது மாதிரி ஆச்சு. அந்த போதகர் தான் எங்களுக்கு ஐடியா கொடுத்தார்கள், ஐயா, உங்களை சாப்பிட்றதுக்காக எங்கள் வீட்டுக்கு கூப்பிடல, எங்கள் வீட்டில் துரைத்தனம், அதிகாரம், நிம்மதி இல்லை. ஐயா, மேல் அறையை வந்து பாருங்க, மேல் அறையில் என்ன இருக்குன்னு எனக்கு சொல்லி தெரியாது. மேல் அறைக்கு போன பொழுது ஒரு பயங்கரமான கூச்சலின் சத்தம், கதறலின் சத்தம், புலம்பலின் சத்தம். அந்த சகோதரர் சொன்னா, ஐயா, என்னுடைய ஒரே மகள் பைத்தியமாய் மாறிவிட்டார். ஒரே மகள், ஆசை மகள், பைத்தியக்காரியை போல மாறிவிட்டார். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கல்லூரிக்கு போயிட்டு கொஞ்சம் தாமதமாக வந்தா. ஏன் லேட்டுன்னு கேட்டோம். அவள் ஹேண்ட்பேக்கை தூக்கி விசிறி எறிந்தார். வாய்க்கு வந்தபடி திட்ட ஆரம்பித்தார். அவருடைய பார்வை மாறினது, அவருடைய பேச்சு மாறியது, அவருடைய சுவாபம் மாறியது, அவருடைய முகம் மாறியது, அவருடைய குணங்கள் மாறியது. வேகமாய் இந்த அறைக்குள் வந்து கதவை பூட்டினதுதான். 1.5 வருஷம் ஆச்சு, கதவை திறக்கல. என் மகள் பைத்தியக்காரியை போல மாறிவிட்டார். அந்த தாயார் சொன்னாங்க, ஐயா, இந்த 1.5 வருஷமா என் வீட்டுக்கு யாரையுமே கூட்டிட்டு போகலை. 1.5 வருஷமா நாங்கள் யார் வீட்டுக்கும் போகலை. சாபம், பிசாசின் கிரியை. நீங்க சொன்னதை போல எங்க வீட்டில் துரைத்தனங்களும் அதிகாரமும் இருக்குது. அந்த தாய் கண்ணீரோடு சொன்னாங்க, ஐயா, நாங்கள் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு 1.5 வருஷம் ஆகுதுங்க ஐயா. இன்னைக்கு தான் உங்களுக்கு சாப்பாடு பண்ணுறதுனால இன்னைக்கு தான் 1.5 வருஷத்துக்கு அப்புறவு நல்ல சாப்பாடு பண்ணுறோம். ஆவியானவர் அப்படி அடுத்த நிமிடம் சொன்னார், இனி இந்த குடும்பத்தில் இருக்கிற பிசாசின் கிரியைகள் இனி இந்த குடும்பத்தை வேதனைப்படுத்துவது இல்லை, இனி இந்த குடும்பத்தை கஷ்டப்படுத்துவது இல்லை. இந்த இரவு துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் கத்து உறிந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தா. அங்கே ஜெபிக்க ஆரம்பித்தோம். பாருங்க, அந்த வாலிப மகளுக்குள்ள இருந்த பிசாசு அவளை அலக்களித்தது. அந்த மகள் வேகமாய் ஓடுவாள், சவுத்தில் முட்டி கீழே விழுவாள், மறுபடியும் தடந்து வேகமாய் ஓடுவாள். கொஞ்ச நேரத்தில் அவள் கூச்சலிட்டா, இயேசு வந்திருக்கிறா, சிலுவையோடு இயேசு வந்திருக்கிறா. அந்த பிசாசு சொன்னது, இனி என்னால் இருக்க முடியாது. நாங்கள் அந்த பிசாசை முடிய பிடிக்கலை,
அடிக்கலை, அந்த தங்கச்ச தொட்டு சௌமனலை. கர்த்தருடைய வல்லமை இறங்கினது, சிலுவையின் அபிஷேகம் இறங்கினது. சிலுவை நாதர் அந்த அறைக்குள் கடந்து வந்தா, அடுத்த நிமிடம் அமைதி, அடுத்த நிமிடம் அமைதி. எங்களுக்கு சாப்பாடு வச்சு எங்களை கவனிச்சுட்டு இருந்தாங்க. திடீரென்று சொல்லி ஒரு சத்தம், டாடி, மம்மி, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. டாடி, மம்மி, ப்ளீஸ் ஹெல்ப் மீ என்கிற ஒரு சத்தம் வந்துச்சு. அந்த சகோதரனும் அந்த சகோதரியும் பார்த்து சொன்னாங்க, 1.5 வருஷத்துக்கு அப்புறம் என் மகள் எங்களை பார்த்து டாடி மம்மின்னு கூப்பிட்டுட்டா பிரதர். ஓடோடி போனாங்க. பாதி சாப்பாடு வச்சிட்டு இருக்கச்சில போயிட்டாங்க. வருவாங்க பார்த்தா வரலை. என் கூட வந்து இந்த தம்பி மாதிரிலாம் அப்படியே முழிச்சிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், உங்கள் காட்டில் மழை பெய்யுது, நீங்கள் வச்சு சாப்பிட வேண்டியது தான். நாங்கள் சாப்பிட்டு முடித்த பின்பு ஒரு அழகான மகள் அங்கு வந்தால் அவர்கள் சொன்னார்கள், 1.5 வருஷத்திற்கு அப்புறம் என் இருதயத்தில், எங்கள் குடும்பத்தில் சமாதானம். நான் சொல்லட்டுமா, ஏதோ ஒரு பிரச்சனை உங்கள் வீட்டில் இருக்கிற சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு போராட்டம் உங்கள் வீட்டில் இருக்கிற சந்தோஷத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது. அந்த சமாதானத்தை இயேசு சிலுவையிலே தான் உண்டாக்கினார் தெரியுமா? ஏன் நம்ம சிலுவையை மேன்மை பாராட்டணும்? சமாதானத்தை உருவாக்கின இடம் எங்க தெரியுமா? சிலுவை. பிசாசு இந்த பூமியிலே சமாதானத்தை குலைத்து விட்டார். குடும்பங்களிலே சமாதானம் இல்லை, கணவன் மனைவிக்கு இடையிலே சமாதானம் இல்லை, பிள்ளைகளுக்கு நடுவிலே சமாதானம் இல்லை. சமாதானத்தை பிசாசு குலைத்து போட்டு விட்டார். ஆனா இயேசு சிலுவையிலே சிந்தின இரத்தம் சமாதானத்தை உண்டு பண்ணினது. ஆகையால் சமாதானத்தை உண்டு பண்ணின சிலுவையை நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். கொலோசியரின் புத்தகம் 1 அதிகாரம் 20 வசனத்தை வாசிக்கும் பொழுது, கொலோசியர் 1 அதிகாரம் 20 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள், பூலோகம் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. பாருங்க, பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைக்கிற ஒன்று என்றால் அது சிலுவை மாத்திரம்தாங்க. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்களா? சிலுவையில் சிந்தின ரத்தம். அன்பு தம்பி ரவி சகோதரர் சொல்லும் பொழுது சொன்னாங்க, ஹெல்த் ஆர்கனைசிங் இன்னைக்கும் நிறைய வியாதிகளுக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியாதபடியினால் வேதனை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நிறைய வியாதிக்கு மருத்துவம் இல்லை. பாவத்தின் நிமித்தமாய் வருகிற எய்ட்ஸ் வியாதிக்கு மருத்துவம் இல்லை, மரணம் தான் முடிவு. சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு, பாவம் அறியாத பிள்ளைகளுக்கு வருகிற கேன்சர் வியாதி எனக்கு புதுசா வருது. கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்களா? இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல வியாதிகளையும் நீக்கி, சிலுவையில சிந்தின ரத்தம், சிலுவையில சிந்தின ரத்தம். அந்த ரத்தத்தை குறித்து வேதம் சொல்கிறது, விலையேற பெற்ற ரத்தம். சொல்லுங்க, சிலுவையில இயேசு சிந்தின ரத்தம் என்ன ரத்தம்? விலையேற பெற்ற ரத்தம். பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது 1 பேதுருவின் புத்தகம் 1 அதிகாரம் 19 வசனத்தை வாசிக்கும் பொழுது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே, விலையேற பெற்ற இரத்தத்தினாலே
மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. மீட்கப்பட்டீர்கள். சிலுவையிலே இயேசு சிந்தின ரத்தம் சாதாரண ரத்தம் அல்ல, மீட்கப்பட்ட ரத்தம், வெளியேற பெற்ற ரத்தம். எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க தெரியுமா? எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க? இன்னைக்கு கல்வாரி ரத்தம் உங்க மேல தெளிக்கப்பட போகிறது. உங்களுடைய பிள்ளைகள் மேல கல்வாரி ரத்தம் தெளிக்கப்பட போகிறது. உங்களுக்குள் கல்வாரி ரத்தம் கடந்து வரும். உங்களை பரிசுத்தப்படுத்துகிற ரத்தம், உங்களை ஹல்லேலூயா மேன்மைப்படுத்துகிற ரத்தம். ஒரு நாள் ஏவிஎம் மருத்துவமனையிலிருந்து ஒரு சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணினா, பிரதர், தம்பி, கொஞ்சம் பிளட் டொனேட் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. என்னுடைய வாலிப நாட்களில் 6 மாதத்துக்கு ஒரு முறை பிளட் டொனேட் பண்ணுவேன். நான் ஏறத்தாழ 20க்கும் அதிகமான டைம் பிளட் டொனேட் பண்ணியிருக்கிறேன். 6 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு ரத்தம் தானம் பண்ணுவேன். ஒரு பைசா கூட வாங்க மாட்டேன். ஏன்னா தானங்களில் சிறந்த தானம் இரத்த தானம். ஒரு பைசா கூட வாங்க மாட்டேன். எந்த ஊருக்கு கூப்பிட்டாலும் போவேன். என் கை காசை போட்டு போவேன். ஒரு ஃப்ரூட்டி கூட வாங்கி குடிக்க மாட்டேன். ஏன்னா விலை இல்லாதது தான் ரத்தம். இந்த ரத்தத்திற்கு விலையே கிடையாது. ஏமே ஆகையால் நான் வருகிறேன்னு சொன்னேன், பிளட் டொனேட் பண்ணேன். ஆனால் ஒரே ஒரு காரியம் செய்வேன். நான் காசு வாங்க மாட்டேன், ஒரு ஃப்ரூட்டி கூட குடிக்க மாட்டேன், ஒரு டீ வாங்கி கூட குடிக்க மாட்டேன். ஆனால் ஒன்றே ஒன்று, யாருக்கு நான் ரத்தம் கொடுக்கிறேனோ அவங்ககிட்ட 2 நிமிஷம் பேசுவேன். நான் கொடுக்கிறது வெறும் 350 மில்லி ரத்தம்தான், 350 மில்லி ரத்தம். ஆனால் இயேசு அவருடைய எல்லா ரத்தத்தையும் உங்களுக்கு சிந்தினா. நான் யாருக்கெல்லாம் ரத்தம் கொடுக்குறேனோ அவங்களுக்கெல்லாம் அந்த வார்த்தையை சொல்லுவேன். அந்த நேரத்தில் நான் சொல்கிற இந்த வேர்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதில் அந்த அம்மாவுக்கு சொல்லணும்னு நினச்ச பொழுது அவங்க சொன்னாங்க, தம்பி, பிளட் டொனேட் பண்ணிவிட்டு அந்த அம்மாவை ஒரு 5 நிமிஷம் நீங்கள் பார்க்க முடியுமான்னு கேட்டாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். கட்டாயம் நான் பார்ப்பேன்னு சொன்னேன். ஒரு ஏசி ரூம், பெரிய சூட் ரூம். நான் பணக்காரங்க ஏழைன்னு சொல்லிலாம் பார்த்து கொடுக்கறது இல்லை. ஏழை கூப்பிட்டாலும் போவேன். பெரிய சூட் ரூமில் இருக்கிறாங்க. பிளட் டொனேட் பண்ணிட்டு போகிறேன். அந்த அம்மாவுடைய கண்களில் கண்ணீர், பெரிய குங்குமம் போட்டு வச்சிருக்கிறாங்க. என்னை கையை அசைத்து கூப்பிட்டாங்க. என்னை கையை அசைச்சு கூப்பிட்டாங்க. நான் போனேன். அவங்க பெட்டின் அருகே ஒரு ஸ்டூலை போட்டு வச்சுருந்தாங்க. உட்காரு தம்பின்னு சொன்னாங்க. நான் உட்கார்ந்தேன். அப்பொழுது அந்த அம்மா, எல்லாரையும் கொஞ்சம் வெளியே போங்க, நான் தம்பி கூட ஒரு நிமிஷம் பேசணும், எல்லாரும் வெளியே போங்க. எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு சொன்னாங்க, தம்பி, கண்களிலே கண்ணீரோடு, எனக்கு 2 பிள்ளைகள். மூத்தது பெண் மகள், 2வது ஆண் மகன். இந்த 2 பேருக்கும் திருமணம் ஆச்சு. டாக்டர் அம்மாவுக்கு பிளட் வேணும்னு கேட்ட பொழுது என் மகள் வந்து சொன்னா, அம்மா, என் வீட்டுக்காரர் பிளட் டொனேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. பிளட்டை எவ்வளவு ரேட்டுக்குனாலும் விலைக்கு வாங்கிடலான்னு சொல்லிட்டாங்க. என் மகள் வந்து சொல்லிட்டா. என் இருதயம் அப்படியே சுக்குநூறாய் உடைந்தது. கொஞ்ச நேரம் கழித்து என் மகன் வந்தான். ஏம்மா, என் மனைவி சொல்கிறான், பிளட் டொனேட் பண்ண வேண்டாம், பிளட் விலையிருந்து காசு கொடுத்து வாங்கிக்கிடுவோம். என் பிள்ளைகளுக்கு கோடி கோடியாக நான் சேர்த்து வச்சுருந்தேன். என் மகனுக்கு பல கோடிக்கு ஒரு வீடை கட்டி கொடுத்தேன். என் மகளுக்கு பல 100 நகைகளை நான் சேர்த்து வச்சுருந்தேன். என் பாசத்தை எல்லாம் கொட்டி வைத்திருந்தேன். ஆனால் எனக்கு இரத்தம் என்று சொன்ன பொழுது என் மகனும் ஓடிவிட்டார்கள். யாரோ ஒருவர் ரத்தம் கொடுக்கிறாங்க, அவங்கள பார்க்கணும்னு சொல்லி எனக்கு ஆசையாக இருந்துச்சு.
என் கைகளை பிடித்து கொண்டார்கள். அவருடைய கைகள் எல்லாம் ஆடுகிறது. தம்பி, ஓ ரத்தம் எனக்குள்ள ஓடுது, நீயும் நானும் இரத்த உறவு தம்பின்னு கண்ணீர் சிந்திட்டு, உனக்கு எவ்வளவு வேணும், எத்தனை லட்சம் வேணும், நீ சொல், எத்தனை லட்சம் கேட்டால் நான் கொடுப்பேன். நான் சொன்னேன், இல்லைம்மா, நான் ரத்தம் தானம் பண்ணுனா அதுக்கு காசு வாங்க மாட்டேன். என் கைகளை இறுக பிடித்து கொண்டார்கள். அப்போ நான் சொன்னேன், அம்மா, நான் கொடுக்கறது 350 மில்லி ரத்தம், இது உங்கள் உயிரை காக்கும், அவ்வளவுதான். ஆனால் ஏசு அவருடைய உயிராயிருந்த ரத்தத்தையும் எல்லா ரத்தத்தையும் உங்களுக்காய் கொடுத்திருக்கிறாருமா. அவருடைய ரத்தம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையை பரிசுத்தமாக்கி. என்ன ஆச்சரியம் தெரியுமா? அன்றைக்கு அந்த ஏவிஎம் ஆஸ்பத்திரியில் அன்பு தாய் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு அப்புறம் அவங்க வீட்டில் என்னன்னாலும் நான் தான் அவங்களுக்கு சொல்லுவாங்க, எனக்கு நீ தான் என் பிள்ளை. அவங்க பிள்ளைகளை வச்சுட்டே சொல்லுவாங்க, எனக்கு கஷ்டமாக இருக்கும். அவங்க பிள்ளைகளுக்கு என் மேலே பயங்கர டென்ஷன், கோபம். அவங்க பிள்ளை முன்னாடி சொல்லுவாங்க, என் பிள்ளை, என் பையன். அதுக்கப்புறம் குங்குமம் போட்டு எடுத்துட்டாங்க, வீட்டில் இருக்கிற எல்லாம் சாமி போட்டு எடுத்துட்டாங்க. அந்த அம்மா பவர்ஃபுல்லான ஒரு தாயா. அந்த அம்மா ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு கடைசி கிறிஸ்தவ முறைப்படி அவருடைய அடக்கத்தை நடத்தினாங்க. சொன்னாங்க, என் பையன் ஜெய்சிலன் தான் அடக்கத்துக்குரிய எல்லாத்தையும் பார்க்கணுன்னு எழுதி வச்சுட்டாங்க. எவ்வளவு வைராக்கியம்! என் அன்பு தேவச்சனமே, ஒரு சாதாரண ஒரு மனுஷனுடைய ரத்தத்திற்கு அந்த தாய் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருப்பார்களே. ஆனால் விலையேற பெற்ற ரத்தம், சிலுவையில் இயேசு விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தினார். ஆகையால் நீங்களும் நானும் சிலுவையை எவ்வளவு மேன்மைப்படுத்தணும். இன்னைக்கு சிலுவையை நம்ம மேன்மைப்படுத்துகிறோமா? இல்லை. இன்னைக்கு நம்ம என்னத்தை மேன்மைப்படுத்துகிறோம்? நம்மளுடைய சுய கிரியைகளை நம்ம மேன்மைப்படுத்துகிறோம். நம்ம சுய கிரியைகளினால நம்ம ரட்சிக்கப்படலைங்க. உங்களுடைய சுய கிரியையினாலையா நீங்கள் கிறிஸ்தவங்க மாறி இருக்கீங்க? சொல்லுங்க. உண்மையான கிறிஸ்தவன், நான் சொல்கிறேன், பேர் கிறிஸ்தவன் அல்ல. உங்களுடைய சுய கிரியையினாலையா நீங்கள் அபிஷேகத்தை பெற்றிருக்கீங்க. உங்கள் சுய கிரியையினாலையா பரிசுத்தமாக வாழ்கிறீங்க. என் பலன் அல்ல, கிறிஸ்தேசுடைய பலன். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 4:2 வாசிங்க. இதை வாசித்துட்டோம். ரோமர் 4:2. ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டனாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு? ஆபிரகாம் கிரியையினாலே நீதிமானாக்கப்பட்டானால் மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டு. ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏது இல்லை. இந்த பூமியிலேயே ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன், பைபிள் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன் ஆபிரகாம். இந்த ஆபிரகாமை பார்த்து பவுல் சொல்றாரு, கிரியினால் ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டால் மேன்மை பாராட்டலாம், இல்லைன்னா மேன்மை பாராட்ட ஏது இல்லை. இன்னைக்கு இதுவரைக்கும் நீங்கள் மேன்மை பாராட்டிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டோட்ட தாழ்த்துங்க, ஆண்டுடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க. நான் அல்ல, என்னுடைய ஞானம் அல்ல, என்னுடைய படிப்பு அல்ல, என் செல்வம் அல்ல, என் புகழ் அல்ல, என் இயேசு சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். சொல்லி பாருங்களேன். நான் சொல்லட்டுமா? கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவா. சிலுவையை நீங்கள் மேன்மைப்படுத்துங்க, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவா. எரேமியா என்கிற தீர்க்கதரிசி ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது, ஐஸ்வர்யவான் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது, பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. நீங்களும் நானும் சர்வ வல்லமையில் தேவனை அறிந்து
உணர்ந்ததை குறித்து மேன்மை பாராட்டலாம். ஆமே, இயேசுவை அறிந்திருக்கிற, சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவை அறிந்திருக்கிற எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 9வது அதிகாரம் 23, 24 வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரம, இங்க கவனிங்களே, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் உண்டு, தூத்துக்குள்ள தான். எனக்கு தெரிஞ்சு அவரை போல பாடியை ஃபிட்டாக வச்சிருக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஆள் இல்லை. அவர் ஒரு டாக்டர், தூத்துக்குடியில் இருந்த ஒரு டாக்டர். அவ்வளவு ஃபிட்டாக இருப்பார். தூத்துக்குடியிலேயே பெரிய சர்ஜன். ஆப்ரேஷன்னா நம்பர் 1 அவர் தான். அவர் சொல்லுவார், தொண்டை வரைக்கும் போகிற சாப்பாடுக்கு நீ அடிமையாக இருந்தீங்கன்னா வயிற்றுக்குள்ளே 3 மணி நேரம் இருக்கிற சாப்பாடு தான் முக்கியம். இந்த ஒரு நிமிஷம் டேஸ்ட்டுக்காக சர்ரத்தை பாதிக்கிறியா? அவ்வளவு பராக்கிரமமான மனிதர். ஒரே ஆக்சிடென்ட், மறைத்து விட்டா. இன்னைக்கு ஞானிகளை எல்லாம் கத்து பைத்தியமாக மாற்றிருக்கிறார், பைத்தியமாக மாற்றிருக்கிறார். செல்வந்தர்கள் உண்மையாகவே ஒரு நாள் ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை. 4 சகோதரர்கள், ஒரு சகோதரி, 5 பிள்ளைகள். 5 பேரும் ஒருத்தர் பார்த்து பேச மாட்டாங்க, ஒருத்தர் பார்த்து பேச மாட்டாங்க. அவருடைய அப்பா இறந்துட்டாங்க. அந்த தாயார் என்னை கூப்பிட்டு ஜெபம் பண்ணி என் 5 பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் ஆலோசனை சொல்லுங்கன்னு சொன்னாங்க. 5 பிள்ளைகளுக்கு என்னால் ஆலோசனை சொல்ல முடியலை. ஏன்னா 5 பிள்ளைகளும் 5 கோணத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவை அப்பா அம்மா கிடையாது, அவங்களுக்கு தேவை அப்பா அம்மாவுடைய சொத்து, ஐஸ்வர்யம், சண்டை. 5 பேர் அந்த அம்மா ஏன் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி வேதனை. உண்மையாகவே நான் அன்றைக்கு அந்த வீட்டில் கால் தூசியை உதறிட்டு அப்படியே கண்ணீரோடு நான் காரில் ஏறினேன். எந்த வீட்டுக்கு போயிட்டு அப்படி நான் வந்தது கிடையாது. ஏன்னா ஐஸ்வர்யம், நீதிமொழிகள் 1:19, ஐஸ்வர்யம், பண ஆசை இதை உடையவர்களுடைய உயிரை வாங்கும். வேதம் சொல்லுகிறது, ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், மேன்மை பாராட்ட வேண்டாம். அப்போ யார் இந்த உலகத்துல மேன்மை பாராட்டலாம்? மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்ப சொல்லுங்க, யார் மேன்மை பாராட்டணும் தெரியுமா? நீங்களும் நானும் இயேசுவை அறிந்ததை குறித்த மேன்மை பாராட்டலாம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு கிறிஸ்தவள், நான் தேவனுடைய மனுஷன், நான் தேவனுடைய மனுஷி என்று சொல்லி மேன்மை பாராட்டலாம். நான் சொல்லட்டுமா? அப்படி நீங்க மேன்மை பாராட்டினீங்கன்னா தேவனாகிய கர்த்தர் உங்களை மேன்மை பாராட்டுவா. நீங்க சொல்ல போறீங்க, இன்றையிலிருந்து ஆண்டவரே நான் என்னை மேன்மை பாராட்ட மாட்டேன், நான் உங்களை மேன்மை பாராட்டுவேன். அடுத்த நிமிடம் கர்த்தர் சொல்லுவான், நான் உன்னை மேன்மை பாராட்டுவேன். கர்த்தர் இந்த இரவு உங்கள் எல்லாரையும் கர்த்தர் உங்களை மேன்மை பாராட்ட போகிறார், மேன்மைப்படுத்த போகிறார், மேன்மைப்படுத்த போகிறார். ஒரு ஆர்சி திருச்சபைக்கு நான் சென்றிருந்தேன். அந்த ஆர்சி திருச்சபையில் அழகான ஓவியம் ஒன்று வரையப்பட்டிருந்தது. ஒரு திருமணத்திற்காக அந்த திருச்சபைக்கு நான் செல்ல வேண்டிய கட்டாயம். அந்த திருமண ஆராதனை முடிந்த பின்பு அந்த திருச்சபையை நான் பார்த்த பொழுது அந்த திருச்சபையில் ஒரு வசனம் எழுதப்பட்டிருந்தது. என்னிலும் இவர் மேன்மை உள்ளவர். எப்படி? என்னிலும் இவர் மேன்மை உள்ளவர் அப்படின்னு போட்டிருக்கேன்னு சொல்லி கிட்ட போய் பார்த்தா
ஒரு சின்ன உருவம். எப்படி? சின்ன ஒரு உருவம். அது அழகாக வரைஞ்சிருக்காங்க. கை மட்டும் பெருசாக இருக்குது. உருவம் சிறுசு, கை எப்படி இருக்குது? பெருசாக இருக்குது. அதில் எழுதியிருக்குது யோவான் ஸ்நானகன். அந்த உருவம் யார்? யோவான் ஸ்நானகன். யோவான் 1:15 நீங்கள் வாஸ்து பாருங்க. யோவான் 1:27 வாஸ்து பாருங்க. யோவான் 1:30 வாஸ்து பாருங்க. இதில் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால், அவர் எனக்கு முன் இருந்தபடியினால் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். நான் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர்தான் இந்த இயேசு. நான் சொல்லட்டுமா? அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் அருகிலே வந்திருக்கிறார். உங்கள் அருகிலே வந்திருக்கிறார். எதற்காக வந்திருக்கிறார் தெரியுமா? உங்களை மேன்மைப்படுத்துவதற்காக வந்திருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். நீங்க கர்த்தரை மேன்மைப்படுத்த கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். மனுஷன் உங்களை மேன்மைப்படுத்தக்கூடாது. நான் சொல்லட்டுமா? ஒரு மனுஷன் உங்களை மேன்மைப்படுத்தினா கொஞ்ச நாள்ல அதே மனுஷன் கீழே போட்டு உங்களை மிதிப்பான். எத்தனை பேர் அப்படி நினைக்கிங்க? ஆமாம், நான் பார்க்குற எல்லார் கையும் உயர்றது. ஒரு மனுஷன் உங்களை மேன்மைப்படுத்தினா அதே மனுஷன் கீழே போட்டு மிதிக்கிறதுக்கு என்ன செய்ய மாட்டான்? பயப்பட மாட்டான், அஞ்ச மாட்டான். வேதாமத்தில் அப்படியே இருக்கு. ஒரு மனுஷன் இன்னொருத்தனை உயர்த்தினா, மேன்மைப்படுத்தினா, எந்த மனுஷனை மேன்மைப்படுத்தினானோ அதே மனுஷனை கொண்டுட்டான். ஒரு அதிகாரத்தில் மேன்மைப்படுத்துகிறான், இன்னொரு அதிகாரத்தில் அவனை கொல்றான். ஆமா, வேதம் சொல்லுகிறது. எஸ்தரின் புத்தகம் 3வது அதிகாரம் 1 வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. இந்த நடபடிகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அம்மதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். பிரபுக்கள் எல்லாருக்கும் மேலாக அவன் ஆசனத்தை என்ன செய்தான்? உயர்த்தி வைத்தான். ஆனா கொஞ்ச நாள் ஆகல அதே ராஜா எஸ்தர் 7வது அதிகாரம் 10ஆம் வசனம். எஸ்தர் 7வது அதிகாரம் கடைசி வசனம். அப்படி ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. இப்போ ராஜாவினுடைய உக்கிரம் என்னச்சு? தணிஞ்சிட்டு. யாரை கொன்னதுனால? அதே ராஜா தான் என்ன செய்தா? மனுஷன் உங்களை மேன்மைப்படுத்துறான் அப்படின்னா கொஞ்சம் என்ன செய்யுங்க. என்னை யாராட்டும் பிரசங்கம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னால் நான் 2 கையையும் வைத்திருவேன். ஏன்னா அடுத்த நிமிஷம் பிசாசு என்னை கொல்றதுக்கு ரெடியாக இருப்பா. ஏன்னா பிசாசு தான் என்னை மேன்மைப்படுத்துறதுக்கு நினைக்கிறான். யார் மூலமா? மதுரையில் ஒரு மீட்டிங் முடிஞ்சிச்சு. நான் காரை எடுக்க வந்தேன். இதை சொல்லியிருக்கிறேன். கார் எடுக்க வந்தேன். வரச்சொல்ல ஒரு குட்டி பொண்ணு என்னை கவுத்திட்டா. ஒரு குட்டி பொண்ணு என்னை என் பிரசங்கத்தையே சீரழிச்சிட்டா. ஒரு குட்டி பொண்ணு என்னை கஷ்டப்படுத்திட்டா. ஒரு குட்டி பொண்ணு வேகமாக ஓடி வந்தா. அங்கிள் ப்ளீஸ் ஃபைட் அப்படின்னு சொன்னான். நான் சாவியை வச்சுட்டு வந்துட்டேன்னு பார்த்தா சாவி வச்சுருக்கிறேன். கண்ணாடியை வச்சுட்டு வந்துன்னு பார்த்தா கண்ணாடி வச்சுருக்கேன். பைபிள் என் கையில் தான் இருக்குது. வேறு ஒன்றத்தையும் நான் விடலையே. கிட்ட வந்தவா வேகமாக கை கொடுங்கன்னு சொன்னான். நான் அவன் வந்த சாடைக்கு நான் அப்படியே மெய்மறந்து நின்னேன். ரொம்ப பயப்பட வேண்டாம், செய்யலாம், நான் ஒன்றும் உங்களை பண்ண மாட்டேன், சும்மா கையை கொடுங்க அப்படின்னு சொன்னா. எனக்கு வெக்கமாயிட்டு நான் கையை கொடுத்தேன். சொன்னா, பிரசங்கம் தூள் பறத்திட்டீங்க, அங்கே பிரசங்கம் கலக்கிட்டீங்க. என்கிட்ட இருந்து அம்மா அழுகிறாங்க, ஒரு பக்கம் சிரிக்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு பிரசங்கம் என்ன தெரியும்? பிரசங்கத்தை ரசிக்க தெரிஞ்சிருக்குது. எனக்குள்ள ஒரு மேன்மை வந்துட்டு. மேன்மைனாலே எருமைன்னு அர்த்தம். எனக்குள்ள என்ன வந்துட்டு? எருமையா? ஆமாம், உண்மையாகவே எனக்குள்ள
அந்த எருமை வந்துட்டுன்னு அர்த்தம், எருமை வந்துட்டுன்னு அர்த்தம். சரியா? நீங்கள் ஆசீர்வாதமான தேவ பிள்ளையா எருமையா? தேவ பிள்ளையா எருமையா? தேவனுடைய பிள்ளை. எருமைக்கு நாங்கள் வச்சிருக்கிற பெயர் என்ன தெரியுமா? பிரேக் இன்ஸ்பெக்டர். அது ரோட்டில் நின்றுச்சுன்னா அசையவே அசையாது. நம்ம பிரேக்கை சரி பண்ணி இருக்கிறோமான்னு பார்க்குறதுக்காக அப்படியே நிற்கும். வந்து மோதி பாரு அப்படி சொல்லி நிற்கும். ஸோ எப்படி திருச்சிக்கு போனேன், டோல் கட்டினேன்னா அப்போலாம் எனக்கு தெரியாது. திருச்சிக்கு போயிட்டேன். திருச்சியில் ஒய்எம்சிஏ மைதானத்தில் பெரிய மீட்டிங், பிஷப் வந்திருக்கிறாங்க, எல்லா ஃபங்க்ஷன் நடக்குது, எல்லாருக்கும் சால் போடுறாங்க, எல்லாருக்கும் பூக்கொத்து கொடுக்குறாங்க, பெரிய ஃபங்க்ஷன். ஸோ பிஷப் தான் என்னை அறிமுகப்படுத்துகிறாரு. நம் நடுவில் கிராஸ் டிவி உரிமையாளர் பிரதர் ஜெய்சலன் வந்திருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களை கொண்டு வல்லமையாய் பயன்படுத்துவார். இங்கே தான் எருமை வந்துட்டேன். நான் போய் நின்று வசனமே வரல, வெறும் காற்று மட்டும் புஸ்ஸுன்னு காற்று மட்டும்தான் வருது, வசனம் வரல. கை காலெல்லாம் ஆட ஆரம்பிச்சு, கண்ணிலேருந்து கண்ணீர் வடியுது. என்னால் பிரசங்கமே பண்ண முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு தத்தி அப்படி ரொம்ப என் லைஃப்லையே ஒவ்வொரு பிரசங்கத்தை முடிக்கிறதுக்கும் நீங்கள் மணியை பார்க்க மாட்டீங்க, நான் மணியை பார்த்து கட்டாயமாக முடிப்பேன், வலுக்கட்டாயமாக முடிப்பேன். ஆனால் அன்னைக்கு பிரசங்கம் பண்ணவே முடியல. கண்ணில் கண்ணீர். 20 நிமிஷம் பிரசங்கம் பண்ணேன். முடித்த உடனே பிஷப்பை பார்த்து சொன்னேன், ஐயா நான் கொஞ்சம் ப்ரேயர் பண்ணணும். என்னை அழைச்ச ரெவரண்டை பார்த்து சொன்னேன், நைட்டில் நான் சாப்பிடல ப்ளீஸ். என் இருதயெல்லாம் உடஞ்சிச்சு. காரில் கொஞ்சம் தூரம் தண்டி போய் சென்னை ரோட்டில் ஒரு இருட்டுக்குள்ளே போய் காரை நிறுத்திட்டு கண்ணீர் சிந்தி அழுதேன். காரில் ஃபுல்லாக ஏசி போட்டு அழுதேன். ஆண்டவரே, ஏன் என்னால் பிரசங்கம் பண்ண முடியல? ஏன் என்னை அவமானப்படுத்தினீங்க? ஏன் எனக்கு இந்த தோல்வி? அப்பொழுதுதான் ஏசு சொன்னார், நீ தான் சூப்பராக பிரசங்கம் பண்ணுவியே, நீ தான் சும்மா தூள் பறத்துவியே, நீ தான் கலக்குவியே. அந்த பொண்ணு சொன்னது அல்தானையும் இயேசு என்று சொன்னார். அப்பந்தான் உணர்ந்தேன், எனக்குள்ள ஒரு மேன்மை. ஆண்டவரை சொன்ன, ஆண்டவரே என்னை நான் ஒரு நாளும் இனி மேன்மைப்படுத்த மாட்டேன். நான் மேன்மைப்படுத்துகிற ஒரே ஒருவர் சிலுவை நாத இயேசு கிறிஸ்து மாத்திரந்தா. ஹல்லேலூயா. அடுத்த நாள் எனக்கு வெட்கம், என்னால் பிரசங்கமே பண்ண முடியலை. எல்லாரும் என்ன நினச்சிருப்பாங்கன்னு சொல்லி வெட்கத்தோடு வாரேன். ஆனால் கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்தினார். ஒரு தாயார் வந்தாங்க, ஐயா நேற்று பிஷப்பு எல்லாரும் ஃபங்க்ஷன் வச்சுட்டு உங்களுக்கு பிரசங்கத்துக்கு டைம் கொடுக்காம போயிட்டாங்க, நீங்கள் சீக்கிரம் முடிச்சிட்டீங்க, கண்ணீரோடு பிரசங்கம் பண்ணீங்க, 20 நிமிஷம் கண்ணீரோடு பிரசங்கம் பண்ணீங்க. எனக்காக தான் பிரசங்கம், எனக்காக தான் கர்த்தர் பேசினார். கூட கொஞ்சம் பேசியிருக்க கூடாதான்? நான் எங்கள் ஐயர் வாழ்கிட்ட சொன்னேன், அவர் டைமெல்லாம் நீங்கள் கொண்டுட்டீங்க. பிஷப்பை வச்சு ப்ரோக்ராம் நடத்தி அவரை பிரசங்கம் பண்ணாமல் விடாமல் ஆக்கிட்டீங்க. ஆனால் பிரசங்கம் பண்ண முடியாமல் போனது எனக்கு தான் தெரியும். என் அன்பு தெய்வச்சனமே, இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, எந்த மனுஷனை ராஜா உயர்த்தினாரோ மேன்மைப்படுத்தினாரோ அந்த மனுஷனை ராஜா கொன்னு போட்டாரு. ஆனால் இன்றைக்கு கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கிற உங்களுக்காக என்ன மேன்மை செய்யப்பட்டது? உங்களை பார்த்தே கர்த்தர் கேட்குறாரு, உனக்கு ஏதாவது மேன்மை செய்யப்பட்டுச்சா? இல்லைன்னு சொன்னா கர்த்தர் இந்த இரவு உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார். ஒரு நாள் ராஜாவுக்கு தூக்கம் வரல, நடபடியின் புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறாரு. மொர்தெகாய் செய்த நன்மை அவருக்கு கிடைத்தது. ஆதியாகமம் 4:7 நன்மையே மேன்மை. இந்த வசனத்தை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். எஸ்தரின் புத்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ராஜா, இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும்
செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். நான் சொல்லட்டுமா, இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேன்மையும் இல்லைன்னு நீங்கள் சொல்வீங்களா, இன்னைக்கு பரலோகத்திலிருந்து பரலோக ராஜாதி ராஜா உங்களை கத்த மேன்மைப்படுத்த போகிறார். உங்களை யார் அற்பமாக எண்ணினார்களோ அவர்கள் நடுவில் மேன்மைப்படுத்த போகிறார். உங்கள் பிள்ளைகளை கத்த மேன்மைப்படுத்த போகிறார். ஆவியானவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, உங்கள் குடும்பத்தை கத்த மேன்மைப்படுத்த போகிறார். உங்கள் பிள்ளைகளை மேன்மைப்படுத்த போகிறார். எந்த இடத்துல தாழ்த்தப்பட்டீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தரை மேன்மைப்படுத்துங்க, அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். என் மூலமாக ஒரு வாலிபன் ரட்சிக்கப்பட்டான். அந்த வாலிபன் பேர் சுரேஷ். தூத்துக்குடியில் இருந்த அந்த சுரேஷுக்கு பெங்களூரில் ஒரு வேலை கிடச்சிச்சு. வேலைக்காக ஜெபம் பண்ணோம், நல்ல வேலை கிடச்சிச்சு. அப்போ அவன் சொன்னான், அண்ணே பெங்களூரில் வேலைக்கு போகிறேனே, நான் தான் ஜெபம் பண்ணி அனுப்புனேன். 3 வருஷத்தில் அவனுக்கு நல்ல பதவி உயர்வு, மேன்மைக்கு மேலே மேன்மை கிடச்சிச்சு. ஆனால் ஒரு நாள் என்கிட்ட கண்ணீரோடு சொன்னான், அண்ணே என்னுடைய மேனேஜர் என்னை வேலையை விட்டு நீக்கணும்னு பயங்கரமாக திட்டம் போட்டுருந்தேன். எனக்கு கொஞ்ச நாளில் என்னை விட்டு வேலையை விட்டே நீக்கிடுவாருங்கிறே. என் பேரை அசிங்கமாக தப்பாக எங்கள் முதலாளிகிட்ட சொல்லி கொடுக்குறார். ஒவ்வொரு நாளும் என்னை குறித்து தப்பாக முதலாளிக்கு மெயில் போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. கொஞ்ச நாளில் நான் வந்துடுவேன். ஆனால் இதை நம்பி நான் வீடை வாங்கிட்டேன், வீட்டு லோன், காரை வாங்கிட்டேன், கார் லோன். என்ன பண்ணணுன்னு தெரியலையே. நான் சொன்னேன், நீ இயேசுவை மேன்மைப்படுத்து, அவர் உன்னை கட்டாயம் மேன்மைப்படுத்துவான். கட்டாயம் உன்னை சிறுமைப்படுத்த மாட்டான். நீ வைக்கப்படுற இடத்துல கத்த உன்னை மேன்மைப்படுத்துவான். அந்த மேனேஜர் தினமும் மெயில் அவருடைய முதலாளிக்கு அனுப்பின உடனே முதலாளிக்கே சந்தேகம் வந்துட்டு, பெங்களூர் கம்பெனியில் என்ன நடக்குது அப்படின்னு மும்பையிலிருந்து ஒரு ஸ்பை, ஒரு ஒற்றரை நல்லா படித்தவர் அந்த ஆஃபீஸ்க்கு டீ வாங்கி கொடுக்குற ஆஃபீஸ் பாயை அனுப்பிட்டாங்க. எப்படி? சாதாரண சட்டை, சாதாரண பேண்ட் போட்டு ஆஃபீஸ் பாய் மாதிரி டேபிளை துடைக்கிறது, டீயை வாங்கி குடிக்கிறது. 3 மாதம் அந்த ஆஃபீஸை எல்லாம் கவனித்து முதலாளிக்கு சொல்லிட்டாரு, சுரேஷுங்கிற பையன் இருக்கிறனால தான் பெங்களூரில் நம்ம கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்குது, இல்லைன்னா நம்ம கம்பெனி திவால் ஆகிடும். இப்போ இருக்கிற மேனேஜர் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கிறான். சுரேஷுங்கிற நபர்னால் அவனால் கொள்ளையடிக்க முடியலை. அதனால தான் சுரேஷை தூக்க சொல்லி உங்களுக்கு மெயிலுக்கு மேலே மெயில் போட்டிகிட்டு இருக்கிறான். நீங்கள் சுரேஷை தூக்குனீங்கன்னா கம்பெனி நமக்கு இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டார். 3 மாதம் கழித்ததுக்கு பிறகு மேனேஜருக்கு முதலாளி ஃபோன் பண்ணி, தம்பி எல்லாருக்கும் பதவி உயர்வு கொடுக்க போகிறேன், ஒரு மீட்டிங் ஆயத்தப்படுத்து, சிலரை பதவியிலேருந்து எடுக்க போகிறேன், நான் பெரிய பதவி கொடுக்க போகிறேன்னு சொன்னோன்னே இவருக்கு ஆசை. எல்லாரையும் குற்றப்படுத்தி சொல்கிறது யார்? நான் தான். அப்போ எனக்கு தான் பெரிய பதவி கொடுக்க போகிறாருன்னு சொல்லி ஒரு பெரிய மீட்டிங்கெல்லாம் ரெடி பண்ணால், அந்த ஆஃபீஸ் பாய் அவர் தான் கோட் ஷூட் போட்டுட்டு வந்து நின்று அந்த மேடையில் ப்ரோக்ராமை நடத்துகிறாரு. இந்த மேனேஜருக்கு கையும் ஓடலை, காலும் ஓடலை. ஆஃபீஸ் பாயாக இருந்தவன் இன்னைக்கு ப்ரோக்ராமை நடத்துகிறாரு. மேனேஜர் முதலாளி டைரக்டாக கான்டாக்ட் பண்ணுறாரு. என்ன நடக்குமோ தெரியலை. இப்பொழுது முதலாளி வந்தார். சுரேஷ் தம்பி வெளியே சேரை விட்டு வெளியே. ஏன்னா முதலாளி இவன் சொல்லிட்டான், முதலாளி வர்றதுக்கு காரணமே ஒன்றை வேலையிலேருந்து தூக்குறதுக்கு தான் முதலாளியே வாராரு, என்கிட்ட சொல்லிட்டாருன்னு சொல்லி மேனேஜர் சொல்லிட்டான். ஸோ அன்னைக்கு என்கிட்ட சுரேஷ் சொன்னாங்க, அண்ணே இன்னைக்கு எனக்கு வேலை பெய்கிறோம். நான் சொன்னேன், இன்றைக்கி தான் உனக்கு ஒரு பெரிய மேன்மையை கர்த்தர் கொடுக்க போகிறாருன்னு சொல்லி. அண்ணே அங்கே நடக்கிறவங்களுக்கு தெரியாதண்ணே, தெரியாமல் நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு தெரியாது தான். ஆனால் பரலோகத்தின் தேவன் எனக்கு சொல்கிறாரு, உனக்கு மேன்மையை கொடுப்பார். இவன் சுரேஷ் வெளியே நிற்கிறான்.
இப்போ முதலாளி வந்தார். ஆமென். 3 மாதமாக இந்த கம்பெனியை நான் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போது இந்த கம்பெனியில் புதுசாக இந்த 3 மாநிலத்துக்கு, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, இந்த 3 மாநிலத்திற்கும் ஒரு மேனேஜர், ரீஜனல் மேனேஜரை நான் அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறேன். இது வரைக்கும் நம்ம கம்பெனியில் ஒரு சாதாரண ஒரு பதவியில் இருந்த அன்பு மகன் சுரேஷ் அப்படி சொன்னா எல்லாரும் பார்த்தாங்க. அவன் பின்னாடி திரும்பி பார்க்குறான். ஓனர் அவரை பார்த்து சொன்னார், தம்பி சுரேஷ், நீ பின்னாடி நிற்கிறல, நீ முன்னாடி வா அப்படி சொல்லி அவனுக்கு கோல்டு காயின் கொடுத்து அவனை பதவி உயர்வு கொடுத்து அவனை கத்த மேன்மைப்படுத்தினார். அதே மேனேஜரை பதவி விட்டு தூக்கிட்டாங்க. என் அன்பு தேவச்சனமே, இயேசுவை நீங்கள் மேன்மைப்படுத்துங்க. கத்த உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் மேன்மைப்படுத்துவான்.